எஸ்கேயும் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறது எஸ்கே மோசா சேனல். இது என்னோட 36வது எபிசோடு. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் நடந்த ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா மாநிலமான நெவேடான்னு ஒரு மாநிலத்தில் ஒரு பாலைவனத்தை ஒட்டி இருக்கிற ஒரு குகை பள்ளத்தாக்கில் நடந்த குகைக்குள்ள இருக்கிற பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு அமானுஷத்தை தான் பார்க்க போகிறோம். இது அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. அங்கே சாயந்தரம் 5 மணி ஆனாலே பல அமானுஷங்கள் நடக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது பல காலடி சத்தங்கள், நடக்கிற சத்தம், பல பேர் கத்திக்கிட்டே ஓடுற சத்தம், ஒரு மனுஷனை கொடூரமாக கொள்ளும் போதும் எப்படி கத்துவானோ அந்த அளவுக்கு அலற சத்தமும் நிறைய கேட்டு இருக்கு. அதே சமயத்தில் அந்த பக்கமாக ட்ரெக்கிங் போகிறவங்களும் அந்த கோயிலை சுற்றி பார்க்க போகிறவங்களும் நிறைய பேர் இறந்துக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலேயே நிறைய பேர் அங்கே போருக்கு பயப்படுறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அமானுஷ கதையை பொய்யான அமானுஷ கதையை பரப்பி விட்டுட்டு சில திருடர்கள் அங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்ட்டு, அவங்க கொள்ளடிச்ச பணத்தை அங்கேதான் பதுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இது உண்மையான கண்டுபிடிக்க 2 பேர் அந்த பக்கம் போகிறாங்க. இது உண்மையிலேயே திருடர்கள் செய்கிற வேலையா, இல்லைன்னா உண்மையிலேயே அந்த பக்கம் ஏதாவது மக்கள் சொல்கிற மாதிரி நடமாட்டம் இருக்கா, பேய் நடமாட்டம் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுவும் சாயந்தரம் 5-6 மணிக்கு மேலே. இப்போ போயிடும் போதும் முதல்ல அந்த குகை பள்ளத்தாக்கு என்ட்ரன்ஸ் போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த குகை பள்ளத்தாக்குக்கு நடுவு பகுதிக்கு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க குகை பள்ளத்தாக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள நடுப்பகுதியில் வர வரைக்கும் இது காலடி சத்தம் பின்னாடி கேட்டுட்டு இருந்திருக்கு. பள்ளத்தாக்கோட நடுப்பகுதியில் வந்தப்புறம் யாரோ பழமாக கத்திக்கிட்டு வேகமாக ஓடுற சத்தமும் கேட்குது. உடனே 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. அதே சமயத்தில் 10 பேர் பின்னாடி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் ஓடுற காலடி சத்தமும் பழமாக கேட்குது. இது கேட்டுட்டு அவங்களுக்கு பயம் அதிகமாகுது. அப்போ அந்த சமயத்தில் அவங்க கொண்டு வந்திருந்த அந்த டார்ச் லைட்டு பவர் ஆஃப் ஆயிடுது. அதோட அந்த டார்ச் லைட் இருந்த பேட்டரியும் டவுன் ஆயிடுது. அவங்க முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் எந்த யூஸும் இல்லை. அந்த சமயத்தில் அந்த 2 பதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே ஏதோ அமானுஷம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட நிறைய கண்ணுக்கு தெரியாத உருவங்கள் அங்கே நடமாடுறதும் அவங்க நல்லாவே கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க காது பக்கத்தில் வந்து பழமாக ஊதுற சத்தமும் கேட்குது. சவுண்டே இல்லாமல் மெதுவாக அவங்கள்ட்ட பேசுகிற சத்தமும் கேட்குது. இங்கே நீங்கள் வரக்கூடாது, வந்திருக்கக்கூடாது, இந்த உடனே வெளியே போங்க, இது நாங்கள் இருக்கிற இடம், இல்லைன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது அவங்களுக்கு. அப்போ அந்த 2 பேர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இங்கே ஏதோ அமானுஷம் நடக்குன்ட்டு, அவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆமாண்டா, என் பக்கத்தில் ஏதோ ஒன்று என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும், இல்லைண்ணா நமக்கு ஏதோ கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குது, யாரோ சொல்கிறாங்க. அதோட என் காதுகிட்ட யாரோ 10 பேர் ஊதுன மாதிரி உணவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் வேகமாக நடந்து வர சத்தம் கேட்டோடனே பாய்ந்து போன அவங்க 2 பேரும் வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் அந்த குகை பள்ளத்தாக்கோட வெளியே போகிற வழியில் என்ட்ரன்ஸில் வந்து நிற்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் பல உருவங்கள் அவங்களுக்கு இருட்டுக்குள்ளே நல்லாவே தெரியுது. இனிமேல் நம்ம நின்னா நம்ம உயிர் தான் ஆபத்துன்ட்டு திரும்பும் போதும் அவங்க அந்த குகை பள்ளத்தாக்கு நடுப்பகுதியில் தவறு விட்ட அந்த லைட்டும் வீடியோ கேமராவும் இருக்கிறத பார்க்குறாங்க. பாசப்போயிட்டேன். அவங்க அரண்டே போயிட்டாங்க. உள்ளே காணாமல் போனது எங்கே எப்படி வந்துச்சுட்டு அந்த வீடியோ கேமராவை எடுத்து பார்க்கும்போதும் அந்த பள்ளத்தாக்கோட நடுப்பகுதியில் அவங்க வீடியோ எடுக்கும்போதும் அது ரெக்கார்டானது அது தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. அது என்னன்னா அந்த இறந்து போன அந்த ஆத்மாங்களோட உருவம் நல்லாவே ரெக்கார்டாக இருக்குது. நல்ல உருவமும் தெரியுது. உடனே அங்கேருந்து கிளம்பி போகிற அவங்க ஊருக்கு போயிட்டு அந்த கேமராவை போட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆனால் யாருமே நம்பலை. அது ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த கோயிலில் போய் போனோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வெறும் அற்புத லட்சணம் தான். இவங்க ஏதோ போலியாக இந்த வீடியோ மேக்கிங் சென்சிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க அப்படின்ட்டு யாருமே நம்பலை. அந்த சமயத்தில் இவங்கள மாதிரி இது நீங்கள் எடுத்து வந்து பொயின்ட்டு நிரூபிக்கிறேன், அங்கே போய் பார்த்துட்டு வரணும் போனவர் உயிரோட திரும்பி வரல, பொணமாக தான் இந்த ஊருக்கு வந்தார். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது அங்கே உண்மையிலேயே ஒரு உருவர் உண்டு. ஆனால் இது வெறும் அற்புத லட்சணம் தான். அற்புத ஸ்டோரி ஏதாவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல வருஷமாக சொல்லப்படுத்து வருது. அவ்வளோ வியூவர்ஸ், இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டனை அழுத்திங்க. அப்புறம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் SKM.